நம்ம முத்துப்பட்ட ஃபோன் யூடியூப் சேனல்ல இப்பதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் நிற்கல, அதையும் அமுத்துங்கம்மா. அப்போதாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளே இந்த கேஸ் பிரச்சனைகளை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு தான் இருந்தோம். இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டது இனங்க அந்த வீடியோவை போடுறோம். கேஸ் பிரச்சனை பற்றி ஒரு வீடியோ போடுங்க மாமி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன பேருன்னு பார்த்தா ரிஸ்வானா கிச்சன்லேயே அதிகமாக இருக்கிறதுனால இப்போ கேஸ் பயம் வந்துருச்சு பிள்ளைக்கு. வாங்கம்மா, என்னென்ன பிரச்சனை நடக்குது, இது எப்படி சரியாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன மாமி வந்து உட்காந்துக்கிறாங்க? என்ன மாமி இங்கே உட்காந்துக்கிறியா? ஆமாண்டி, இங்கே வந்தோம்னா நம்ம வேறு எதை பற்றி பேச போகிறோம்னு அர்த்தம். அதனால தான் வந்து உட்காந்துக்கிறேன். நீ எங்கடி போயிட்டு வர்றா? இன்னும் மாமி கேஸ் புக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறோம். நேரில் போய் கேட்டாலும் இந்த அந்தாங்க ஒன்றும் வர மாட்டேங்குது. மாமி யாரும் வீட்டில் வைக்க விட மாட்டேங்குது. போங்குது. அதான் என்னட்டு பார்த்துட்டு வரலான்னு போனேன். அந்த பிரச்சனை தானே இப்போ பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையம்மா. என்ன மாமி சொல்றீங்க? பெரிய பிரச்சனையா? இன்னும் பெருசாக ஆகலை, ஆனால் ஆயிருண்டி. அல்லாவே கேஸ் கட்டி என்ன பண்ண முடியும்? என்ன மச்சு தான் பண்ணணும், என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன் இரி. அதுக்கு முன்னாடி இந்த போன வீடியோ அரசியல் பழகம் வந்து விஜயை பற்றி போட்டிருந்தோமா. நிறையா பேர் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓட்டு போடுறது உங்களுடைய உரிமை. நம்ம அதை யாருக்கும் நம்ம தடுக்க போகிறது கிடையாது. நம்ம போடுற ஓட்டு போடுறவனுக்கு என்ன புண்ணியங்கிறத விட நம்ம போடுற ஓட்டு நமக்கு என்ன புண்ணியம், நம்ம யாருக்கு ஓட்டு போட்டால் நமக்கு நல்லது நடக்குங்கிறத யோசனை பண்ணி தான் போட சொல்கிறதுக்காக தான் வீடியோ போடுறோம். இந்த வீடியோ போடுறதுனால மாமிக்கு ஒரு ரூபா புண்ணியம் கிடையாது. எல்லாரும் நல்லது தெரிஞ்சுக்கிறணும், நல்லது பண்ணணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் மாமி கஷ்டப்படுறேன். மாமி மேலே கோசிக்காதீங்க. நிறையா பேர் சொன்னீங்க நீங்கள் வந்து முத்துப்பேட்டை ஃபன் வீடியோ மட்டும் போடுங்க, அரசியல் வீடியோ போடாதேன்னு சொல்லிட்டு. காலத்தின் கட்டாயம் வேறு வழி இல்லை. நமக்கு நம்ம மக்கள் இன்னமும் இப்படி இருக்குது. அவங்களுக்கு ஒரு தெளிவாக கொடுக்கணுங்கிறது மாமியோட ஆசை. உண்மை சில நேரம் கசக்க தான் செய்யும், வேறு வழி இல்லைம்மா. அதாவது நம்ம ஒருத்தங்க ஒன்று சொல்லும்போது காது கொடுத்து கேட்குற மனப்பான்மையில் இருந்தால் தான் நம்ம மூளையும் நம்மளும் வளர்ச்சி அடைவோம். அதை கேட்கவே கூடாது, காதுக்கு பூட்டு போட்டோம் அப்படின்னா அது நம்ம அறிவு வளராது. அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் முதல்ல சொல்கிறது சரியா தவறா, இதில் என்ன நன்மை தீமை, அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அறிவு பிறக்கும். இந்த ஊற்றி வரலாம். என்னடி வேற ஊற்றிட்டு வந்துட்டு அது கடையிலையா என்ன பண்ண சொல்கிறா? கேஸும் கிடைக்காதுங்கிறானுவோ. போகிற பக்கம் பார்த்தா விரவு ரேட்டு ஏறிக்கிட்டு போகுதான். அதான் எதுக்கு ஒரு கட்டை வாங்கிட்டு வந்து வைப்போன்னு வைக்கிறேன். கேளுங்களா ஜெயின்ஸா, வர முன்னெச்சரிக்கையெல்லாம் கடுமையாகிது அவன்கிட்ட. ஆமாம் கல்ச்சரானுவா. அங்கே சண்டை நடக்கிறதுக்கு இங்கே இளமா கேஸ் இல்லைங்கிறானுவா. வச்சுக்கிட்டு பொய்ய சொல்கிறானுவாட்டி. என்ன சொல்கிறா? பொய்யா சொல்கிறானுவா? ஜெயின்ஸா, அந்த விரவை கீழே வைக்க வச்சுட்டு 2 பேர் உட்காருங்க. கையெல்லாம் கடுக்குதம்மா. அவனும் ஒன்றும் பொய் சொல்லலை. உண்மையிலே நடக்கிறது என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்க. நான் போன வீடியோவில் சொன்னல, இந்த போர் சம்மந்தமாக அந்த வீடியோவில் பேசும்போது என்ன சொன்னேன்? முக்கால்வாசி எண்ணெய், பெட்ரோலு, டீசல் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னேன். அரபு நாட்டிலேருந்து தான் வருது. இப்போ அரபு நாட்டில் ஈரானில் பிரச்சனை ஏற்பட்டதுனால எல்லாம் தடைப்பட்டு போச்சு. புரியுற மாதிரி சொல்லுங்க மாமி. இந்த கச்சா எண்ணெய்னு ஒன்று அதை கேள்விப்பட்டிருக்கிறியாடி? விலை கம்மியாக இருந்தால் அது அப்பளம் பொறிக்க வாச்சும் வாங்கிக்கிறலாமே. எங்கே விற்கிது? உட்படாதவளை. கச்சா எண்ணெய்ங்கிறது சமைக்கிறது இல்லை. அரபு நாட்டில் பெட்ரோல் விற்கிது, சவுதியில் பெட்ரோல் விற்கிது, ஈரானில் பெட்ரோல் விற்கிறதுனால பூமியில் ஓட்ட போட்டு எடுக்கிறது இல்லை பெட்ரோல். நம்ம ஊரில் தண்ணி வர்ற மாதிரி தண்ணிக்கு அதுக்கும் கீழே நோண்டுனா கீழே ஆயில் வரும். அந்த எண்ணெய் தான் கச்சா எண்ணெய். அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு அதுலேருந்து பிரித்து எடுக்கிறது தான் இந்த மண்ணெண்ணெய், டீசலு, பெட்ரோலு, ஃப்ளைட்டுக்கு போடுற பெட்ரோலு. அது பிரித்து எடுக்கிற நேரத்தில் 2 கேஸ் வெளியே வரும், ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன். அந்த 2 கேஸையும் ஒன்றா சேர்த்தா நமக்கு கிடைக்கிறதா நம்ம வீட்டில் எரிக்கிறோம்ல சிலிண்டர், எல்பிஜி, அந்த சிலிண்டர் கேஸு. ஆக இந்த கச்சா எண்ணெயிலேருந்து தான் அத்தனையும் வருது. ஏன் நம்ம ரோடு போடுறமே தாறு, அதுதான் அதோட கடைசி கழிவு. அந்த தாறு தான் என்னது? கச்சா எண்ணெயோட கடைசி கழிவு. பூமியை நோண்டு இங்கேயும் நோண்டி எடுக்க வேண்டியது தானே. மூக்கு நோண்டுற விஷயம் இல்லை, எண்ணெய் நோண்டி எடுக்கிற விஷயம். சும்மா இது என்ன சொன்னான்னு கேட்பான். அது அரபு நாட்டில் மட்டும்தான் எல்லாம் அந்த வளத்தை கொடுத்துக்கிறான். என்ன இருக்கிறது? சவுதி, துபாய், கத்தாரு, ஓமனு, ஈரானு, ஈராக்கு, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் சரி, இங்கே ஏன் விலை ஏறுனது? ஏன் இங்கே கிடைக்க மாட்டேங்குது? ஜெயின்ஸா, இது ஆரம்ப கால ஸ்டேஜ் தான். இப்போ ஹோட்டலுக்கு உள்ள சிலிண்டர் நிப்பாட்டிக்கிறானுவோ, அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு வீட்டுக்குள்ள சிலிண்டர் நிப்பாட்டுவாங்க. இதில் என்ன பிரச்சனைனா அடுத்து பெட்ரோல், டீசல் எல்லாம் தட்டுப்பாடு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறும். விலை ஏறுறதெல்லாம் பிரச்சனை இல்லை ஜெயின்ஸா. டீசலோட விலை ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பொருளோட விலையும் ஏறிடும். டீசல் ஏறினா நமக்கு ஏன் பொருள் விலை ஏறுது? டீசலை வாங்கி குடிச்சிட்டா போறானுவா ஜெயின்ஸா. ஒரு இடத்துலேருந்து உற்பத்தி பண்ணுற பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுகிட்டு போகிறது எதில் கொண்டு போகிறாங்க? லாரி, பஸ்ஸு, ட்ரெயின், ஏரோப்ளேன், இதை தான் கொண்டு போகிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் என்ன தேவை? டீசலும் பெட்ரோலும் தேவை. ஆட்டோமேட்டிக்காக அது விலை ஏறும்போது என்ன ஆகும்? லாரிக்கு ஒரு மூட்டைக்கு 50 ரூபா வாங்கினவே 100 ரூபா கொடுமா, 200 ரூபா கொடுமா. அப்போ 200 ரூபா கொடுத்த ஒரு மூட்டையை வாங்கினா அது உள்ள ஜாமான்ற விலை ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளோட விலையும் எந்த பொருளும் கிடையாது, எல்லா பொருளோட விலையும் தலைகீழாக ஏறி போயிடும். இதெல்லாம் இந்த டீசலும் பெட்ரோலும் கிடைச்சா போகிற போக்க பார்த்தா அது கிடைக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. விசாரித்த வரைக்கும் இன்னும் 2 வாரத்துக்கு பெட்ரோல் டீசல் இருக்குன்னு எல்லா பங்க்லையும் சொல்கிறாங்க. அவங்க வாங்குகிற இடத்துல இதை சொல்கிறாங்க.
ஆனால் அது என்ன உண்மைங்கிறது தெரியாது. இன்னைக்கு மோடி திருச்சிக்கு வந்து அங்கே நடக்கிற போகிற பற்றிலாம் கவலைப்படாதே, நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டாரு. வராதுன்னு சொன்னாக்கா கேஸ் சிலிண்டர் கிடைக்கணும்ல. இப்போவே கேஸுக்கு 2 நாள் 3 நாளே கேஸுக்கு தட்டுப்பாடாயிருச்சு. இப்போவே பெரிய பெரிய ஹோட்டலில் மூடிட்டானுவோம். ஏன் ஹோட்டலில் மூடணும்? இந்த விரவு கட்டு வாங்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி விரவு கட்டுகளை வாங்கி வந்து எரிக்க வேண்டியதானே. அதில் 2-3 பிரச்சனை இருக்குது ஜெயின்ஸா. சின்ன சின்ன ஹோட்டல்களில் இடம் இருக்காது வெளியே விரவு வச்சு சமைக்கிறதுக்கு. அதனால தான் கேஸ் வச்சிருந்தாங்க. இந்த வண்டி கடையெல்லாம் எங்கே கொண்டு போய் விரவு வச்சு சமைப்பாங்க? இவங்களுக்கு ஒரு மாதிரியான பிரச்சனைனா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கு பாரு, பெரிய பெரிய பணக்காரவா போகிறது, அங்கே உள்ள மாஸ்டர் அவங்களுக்குலாம் என்ன விரவெடுப்பே பார்த்துக்க மாட்டானுவோ. அவனுக்கு வந்து கேஸ் மட்டும்தான் தெரியும். விரவெடுப்பில் பிரியாணி செஞ்சான்னு வச்சுக்கோங்க, பாதி பிரியாணி தீச்சு போடுவான். அவனுக்கு செய்ய தெரியாது. ஒன்றும் தெரியாதவனையே வச்சுக்கிறானுவோ மாஸ்டரா. ஒன்றும் தெரியாதவனடி உப்படாதவமா. அவனும் இதுக்குண்டே படிச்சுட்டு வந்தவனுவா, சமையலுக்குண்டே பல வருஷமாக படித்தவனும். அவனுக்கு அடுப்பில் மட்டும்தான் செய்ய தெரியும், வேறு எதுலையும் செய்ய தெரியாது. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுவானுவோ, சமைக்க முடியாது, அவன் கையை விரிச்சிருவான். அப்போ என்ன பண்ண, ஆட்டோமேட்டிக்காக ஹோட்டலில் முடியாகணும். ஹோட்டலில் மூடுறது மட்டும் பிரச்சனை இல்லை. இப்போ எவ்வளவு பேர் ஹோட்டலில் நம்பி இருக்குதுவோ, நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் உன்னடி ஜெயின்ஸா, என்ன நடந்தாலும் கிராமத்தில் பிரச்சனை கிடையாது. இங்கே உள்ள ஹோட்டலில் சமைப்பான் கேஸ் வச்சு, இல்லையா பக்கத்தில் இடம் இருக்கு கொள்ளை பக்கம், அடுப்பை கூட்டி சமைச்சுடுவான், எல்லாமே தெரியும். ஆனால் வெளியூரில் உள்ளவளுக்கோ வெளிநாட்டில் உள்ளவளுக்கோ அதெல்லாம் விளங்காது. இவ்வளவு வேக்கான பேசுறிய, ஏன் சிலிண்டர் ரேட்டு ஏறுது, ஏன் இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லு. அப்படி கேளு ஜெயின்ஸா. ஹெர்மோஸ் ஜலசந்தின்னு கேள்விப்படுகிறாரு. இங்கிலீஷில் வந்து ஹெர்மோஸ் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அரபி பேர். இந்த ஃபோட்டோவில் இருக்குது பாரு ஜெயின்ஸா, இதுதான் வந்து அந்த ஹெர்மோஸ் ஜலசந்திங்கிறது, ஹெர்மோஸ் ஸ்ட்ரைட். இதில் என்ன, அந்த கூட பிடிக்கிறது வந்து பச்சை ஊதா கலரில் இல்லை, அது வந்து தண்ணி. அந்த ரவுண்டு பிடிக்கிற இடம் இங்கே பாரு முக்கோணமா. எல்லா கப்பலும் எங்கேருந்து வர்றது, சவுதி, ஓமானு, கத்தாரு, பஹ்ரைன், துபாய் எல்லாத்துலேருந்து வர்ற கப்பல் எல்லாமே அந்த எண்ணெயை, அந்த குருடாயிலையும் கேஸையும் ஏற்றிக்கிட்டு இந்த முக்கோணத்தை தாண்டி ஜெயின்ஸா மற்ற நாட்டுகளுக்கு கொண்டுக்கிட்டு போகணும். போக வேண்டியதுதானே. அவன் விட்டா தானே போவிய, அவனை சீண்டி விட்டுவிட்டு இப்போ போக வேண்டியதானே. போக வேண்டியது அவன் விட மாட்டேங்கிறானே. யார்? ஈரான். அந்த ஹெர்மோஸ் ஜலசந்தியோட பெரும்பான்மையான இடம் யார்கிட்ட இருக்குன்னா ஈரான் நாட்டுக்காரன்ட்ட இருக்குது. இப்போ அவன் என்ன சொல்லிவிட்டான், என்னையாடா அடிக்கிறிய, இனி ஒரு பயலும் இந்த பாதை வழியாக என்ன கொண்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாதையை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. பிளாக் பண்ணால் என்ன, முழுசாவெல்லாம் பிளாக் பண்ணல. முழுசாக பிளாக் பண்ணால் நேரம் பெட்ரோல் டீசல்லாம் 1000 2000 போயிடும். எங்களுடைய நட்பு நாடு ஈரானுக்கு யாரெல்லாம் நட்பாக இருக்கிறாங்களோ அவளை மட்டும் விடுவோம். அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்களுக்கு யார் நட்பு நாடாக இருக்கிறாங்களோ அவளுடைய கப்பலை விட மாட்டேன்னு சொல்லி வச்சுக்கிறான். அங்கே நிப்பாட்டி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவில் பாரு ஜெயின்ஸா, இந்தியா தெரியுதா, அது வழியாக தான் இந்தியாவுக்கு மற்ற நாட்டுக்கெல்லாம் இதை கொண்டுகிட்டு போகணும். இப்போ நம்ம ஆளுக்கு என்ன பயண்டா, இவன் இப்போ நம்ம ஆளு இப்போ மோடி இஸ்ரேலுக்கு போட்ட 2வது நாள் தான் இங்கே குண்டு போட்டிக்கிறானுவோ. இப்போ வந்து நம்மளை நட்பு நாடுன்னு ஈரான் நினைக்குமா, எதிரி நாடுன்னு நினைக்குமான்னு தெரியாமல் அவனோடைய ஒரு குழப்பத்தில் நம்ம நாடு இருக்குது. இப்போ அட கேளுங்களேன், இப்போ அந்த பக்கம் எந்த கப்பலும் அந்த குருடாயிலையும் கேஸையும் ஏற்றிக்கிட்டு வர முடியாதனால எல்லா நாட்டிலையுமே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஈரானுடைய முக்கியமான பிரதான நோக்கமே என்னன்னா, எதிரி நாட்டோட மக்கள் அழிக்கக்கூடாது, அவங்களுடைய பொருளாதாரத்தை காலி பண்ணணும். இது எவ்வளோ ஒரு உயர்ந்த சிந்தனை பார்த்தியா ஜெயின்ஸா. அப்பாவி மக்களை கொள்ளாமல் அந்த நாட்டுடைய அந்த நாட்டை ஆளக்கூடியவங்களுக்கு வந்து தெகரடியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த நாட்டோட கொள்கை. அதனால தான் உலகம் பூரா யாருக்குமே பெட்ரோல் டீசல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையை பிளாக் பண்ணி வச்சிருக்கான். இது என்ன அடி என்னமோ மிதந்துக்கிட்டு இருக்குது. அந்த கடலுக்கு அடியில் ஈரானு அப்போவே என்ன பண்ணி வச்சுட்டாலும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருண்டு கன்னி வெடியை பதுக்கி வச்சுட்டாங்க. கடலுக்கு கீழே மிதக்கிற மாதிரி கன்னி வெடி, இன்னொன்று கப்பலை கண்டா போய் ஒட்டிக்கிற மாதிரி கன்னி வெடி. இதெல்லாம் என்ன ஆகுனா, அந்த கப்பல் ஏதாவது அதை கிராஸ் ஆகுனுச்சு அப்படின்னா அவனுக்கிட்ட வந்து இதுக்கான ரிமோட் இருக்குது, டக்குன்னு இதை ஆன் பண்ணி விட்டாங்கன்னா அந்த கப்பலை வெடிச்சு செதறிடும். ஏற்கனவே இந்த மாதிரி 2 கப்பல் வெடிச்சு செதறிடுச்சு. அல்லாவே ஈரான் ஏற்கனவே அந்த ஹெர்மோஸ் அந்த ஜலசந்தி அந்த கடல் சந்திக்கிற இடத்துல பெரும்பான்மையான இடம் அவங்கள தானே. அவங்க அதை கொண்டு வந்து அவங்களுடைய ஃப்ளைட்டு, அவங்களுடைய ராக்கெட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவங்க நிலைநிறுத்திட்டாங்க. எங்களை தாண்டி நாங்கள் இதை பிளாக் பண்ணிட்டோம், எங்களை தாண்டி இதுக்கு மேலே நீங்கள் யாராவது போகணுன்னா அந்த கப்பல் போய் சேராது அப்படின்னு சொன்னதுனால இப்போ வந்து நம்ம எண்ணெயெல்லாம் எடுத்துக்கிட்டு வருது நம்ம நாட்டுக்கு. அதெல்லாம் நம்ம நாட்டோட சொந்த கப்பல் கிடையாது, எல்லாமே வாடகைக்கு தான் வேலை செய்யுது. இப்போ ஒரு கப்பல் ஓனர் ஒருத்தர் இருப்பான், எனக்கு வந்து 10,000 லிட்டர் கச்சா எண்ணெய் கொண்டு வரணும்னா அதை காசை வாங்கிட்டு அவன் கொண்டு வந்து கொடுப்பான். இதில் இன்னொன்று என்னன்னா, கப்பலுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கப்பல் கடலில் வருது, அதில் வர்ற பொருள் எத்தனை கோடி இருக்கோ அந்த அத்தனை கோடிக்கும் அந்த கப்பலுக்கும் இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க ஒவ்வொரு ட்ரிப்புக்கும். இப்போ நம்ம காரு பைக்குக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா போடுறோம்ல, அது மாதிரி கிடையாது. இப்போ ஒரு கப்பல் லோட் ஆகி ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அந்த கப்பலில் எவ்வளோ மதிப்பு இருக்கோ அந்த மதிப்புக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க. அந்த இப்போ இன்சூரன்ஸ் நிறுவனம்லாம் என்ன சொல்லிடுச்சு, கப்பலை வந்து போர் நடக்குது, கப்பலை மீறி நீங்கள் வந்து இயக்குனீங்க அப்படின்னா எந்த நாளாவது அந்த கப்பலை அடிச்சிருச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் பண்ணால் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாண்டாக்கா எப்படி வந்து சேரும், வேற ஒரு பாதை எல்லாம் கிடையாது, அந்த ஒரு பாதை தானோ, வேற பாதையெல்லாம் இருக்குது. அப்படி வரணும்னா அது உலகத்தை சுற்றிக்கிட்டு வரணும். அது அப்படி வந்துச்சுன்னா பெட்ரோல் டீசலுங்க 1 லிட்டர் 2000 3000 விற்கிற மாதிரி ஆயிரும். அதனால அந்த முயற்சியெல்லாம் யாரும் எடுக்கிற மாதிரி தெரியலை, எடுக்கவும் முடியாது, அதுக்கான சாத்தியக்கூறுலாம் ரொம்ப கம்மி. இன்னொன்று ஈரான் ஒன்று அறிவிச்சுக்கிட்டு ஜெயின்ஸா. ஆமாம், ரொம்ப கஷ்டமான நிபந்தனை. என்னன்னு படிக்கிறேன் கேளு. அது என்ன நிபந்தனை? அவ்வளோ
அது ஒன்றும் இல்லை ஜெயின்ஸா, அமெரிக்கா இஸ்ரேல் தூதர்களை வெளியேற்றும் நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் ஹெர்முஸ் வழியாக செல்லலாம்னு ஈரான் அன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. எண்ணெய் கப்பல்களை அனுமதிப்பது தொடர்பாக ஐரோப்பிய அரேபிய நாடுகளுக்கு ஈரான் அரசு நிபந்தனை. இது என்னன்னா, இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு தூதரகம் இருக்கும், ஒவ்வொரு நாட்டோட தூதரகம். இப்போ நம்ம அந்த நாட்டுக்கு போகணுன்னா அங்கே போய் தான் விசாவெல்லாம் அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி அமெரிக்கா தூதரகம் வந்து எல்லா நாட்டிலையும் இருக்கும். இப்போ ஈரான் என்ன சொல்கிறான்னா, எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் இந்த அந்த வழியாக என்ன கொண்டுக்கிட்டு போகணுமோ, பெட்ரோல் டீசல் தேவைப்படுதோ அந்த நாட்டில் உள்ள நாடெல்லாம் என்ன பண்ணணும்னா, அமெரிக்கா தூதரகத்தில் இருக்கிற வேலை செய்கிற ஆள்வளையும் இஸ்ரேல் தூதரகத்தில் வேலை செய்கிற ஆள்வளையும் அவன் நாட்டுக்கே திருப்பி அனுப்பிடு. அப்படி அனுப்பிட்டு அந்த தூதரகத்தை மூடிட்டா அப்படின்னா இந்த வழியை நான் உனக்கு ஓப்பன் பண்ணி விட்றேன் அப்படின்னு ஒரு கடுமையான நிபந்தனை. இது வந்து எப்படி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். இதை வந்து மற்ற நாடு செய்யவும் முடியாது, எண்ணெயும் வேணும். இது வந்து இது மாதிரி தான், கூழுக்கும் மீசைக்கும் ஆசைப்படுற மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு நிபந்தனையை விதிக்கிறதுனால இப்போ எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொழி பிதுங்கிட்டு நிற்கிறானுவா. போடு போடு போடு, சூப்பர் மாமி. நல்ல ஒரு நிபந்தனை எவ்வளோ இருக்குது? உனக்கு புரியுதாடி, எனக்கு புரியலையா? ஒன்றும் இல்லடி, இது வந்து ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு நெருக்கடி. ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. எந்தெந்த வழியில நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்தந்த வழியில நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்குது ஈரான். அதெல்லாம் தொலையுது. இந்தியா அவனோட வெளியேற்றியுமா, வெளியே விரட்டி விட்டுப்பட்டு எண்ணெயை வாங்குமா? என்னென்னு வாங்குவாங்க? அதெல்லாம் வாங்க முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலை. இப்போவே எல்லா இடத்துலையும் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லைன்னு ஒரே தட்டுப்பாடாக இருக்குது. நான் அந்த வீடியோ நேற்று தான் எடுத்தேன். நேற்று எடுத்ததுக்கு இன்றைக்கி நியூஸை பார்த்தாலே பல இடத்துல பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லைன்னு ஒரே பிரச்சனையாக இருக்குது. இன்னும் போகக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல டிசைன்ஸா, பொறுத்திருந்து பார்ப்போம். நீ வேற வெடுப்பில் சமைச்சிரு, நம்ம சொத்தாக்கி விட்டுருவோம், கவலைப்படாத. ஆமாம் மாமி, இந்த போர் சம்பந்தமா இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏகப்பட்ட அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்காங்களே, என்ன மாமி சொல்கிறாங்க, நிற்குமா? ஆமாண்டி, இப்போ ட்ரம்ப்பும் நேற்றுலேருந்து சேதியாக சொல்லிட்டீங்கிறான், இஸ்ரேல் நெத்தன்யாவும் சேதியாக சொல்லிட்டீங்கிறானுவோ, பயப்படுறானுவோ ஈரானுக்கு. வா, நம்ம அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன நிற்குமா நிற்காதா, இவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறாங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம நல்லா ப்ரீஃபாக பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சு விடலாமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா.